Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இதை அரைச்சி வைப்போம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு வராது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அரைச்ச அன்றைக்கி எந்த டேஸ்ட்டில் இருக்கோ சேம் அதே டேஸ்ட்டு அதே கலரில் 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட அதே மாதிரி இருக்கிற மாதிரி எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க பல்காக அரைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற குழம்பாகட்டும், பிரியாணி ஆகட்டும், இது நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கும், நல்ல கமகமன்னு அந்த வாசனை வரத்துக்கும் ஒரு மெயினான ஒரு பார்ட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இருக்குது. சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அதை அரைக்கும்போது நல்லா கமகமன்னு சூப்பரான குழம்பும், பிரியாணியும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து இதில் நிறைய அந்த டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும்போது இஞ்சியை விட பூண்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி உரிச்சு எடுக்கும்போது பூண்டோட தோல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுக்க வேணாம். அங்கங்கே கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ நல்லா வாசனையாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இஞ்சியை நீங்கள் கட் பண்ணும்போது அந்த தோல் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சேம் டைம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த இஞ்சியாகட்டும் பூண்டு ஆகட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, தண்ணி வந்து இதில் சுத்தமாக ஊற்றவே கூடாது. கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டு போயிடும். ரொம்ப நாளா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எனக்கு தண்ணி சேர்க்காமயே நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி வந்திருக்கு. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது பெரிய ஜாரு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருங்க. உங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே வராது. ஒருவேளை உங்களுக்கு சுத்தமாக அரைப்படலைன்னா தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கிங்க. இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்தும் நீங்கள் அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா நறு நறுன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது இஞ்சி வந்து நல்லா அரைப்படணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கடிப்படுற மாதிரி வரக்கூடாது. ஆனால் பூண்டு வந்து ஒரு 3/4 அரைப்பட்டு வரும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதுக்காக எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சால்ட்டு, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த சால்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே அதில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு ஜஸ்ட்டு சும்மா வறுத்து எடுத்துக்குங்க. எதுக்காக இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோன்னா, நார்மலாக சால்ட்டில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மையோடு நம்ம டைரெக்டாக அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்க்கும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த கலர் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அந்த சால்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகாமல் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு இது ஃப்ரை பண்ணோன்னா, அந்த ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்தால் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அது வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது நல்லா சூடாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். இங்கே இந்த சைடில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா அந்த சால்ட்டு, அது வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. அது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 2வது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா எண்ணெய். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சன்ஃப்ளவர் ஆயில், அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த சால்ட்டு, இந்த எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இது கெட்டு போகவே போகாது. இந்த கலர் வந்து நீங்கள் அரைச்ச அன்றைக்கி எந்த கலரில் இருக்கோ சேம் அதே கலரில் தான் இருக்கும். சேம் டைம் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறாது. நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியவே வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம்.
ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நான் இந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. நான் இந்த பேஸ்ட்டை அரைச்சி ஒரு 2 வாரம் அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் வந்து சுத்தமாக இதுலேருந்து எடுக்கவே இல்லை. இந்த வீடியோக்காக நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 வாரம் ஆகிட்டும் பாருங்கள். அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்ச அன்றைக்கி என்ன கலர் இருந்துச்சோ சேம் அதே கலர் தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்ப லாங்காலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லை. நம்ம வெளிநாட்டு போகிறதா இருந்தால் அப்போ வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 2 வாரம் ஒரு 3 வாரம் வர மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. நான் வந்து எப்பயுமே அந்த அளவுக்கு தான் வைப்பேன். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதுக்குள்ளே எந்த ஸ்பூனும் நீங்கள் போட வேணாம். ஜஸ்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 6 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவே ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 1 வருஷம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் ஒரு சேஞ்சுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள். அப்படி உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.